தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். TVK இந்த கட்சி சார்ந்து தான் தமிழக அரசியல் மையமே ஓடிக்கிட்டு இருக்கா. ஒத்துக்கிறனோ இல்லையோ அதுதான் உண்மை. இந்த கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுகள்னு சில தகவல்கள் வெளியாயிருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது. என்னதான் சார் உங்க எண்ணம்? சமீபத்தில் கரூர் குற்றவியல் கோர்ட்டில் CBI FIR தாக்கல் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம். முதல்ல SIT விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆவணங்கள் எல்லாத்தையும் CBI வசம் போயிடுச்சு. தனிநபர் ஆணைய விசாரணை போயிட்டு இருந்துச்சுல, அவங்க கலெக்ட் பண்ண ஆவணங்கள் முதற்கொண்டு இவங்க கிட்ட போயிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு CBI ஒரு FIR பதிவு பண்ணி அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அந்த FIRக்குள்ளே இருக்க தகவல்கள்னு ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்கல, இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. யார் மேலே நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டில் தாவேக்கா CBI விசாரணை கேட்கவே இல்லை. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கேட்கல. ஆனால் பாஜக சைடில் ரொம்ப பெருசாக இன்சிஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை CBIக்கு வழக்கை மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு எல்லாரும் இப்போ முடிவு பண்ணியிருந்தது, சூப்பரு, தாவேக்காவுக்கு கொண்டாட்டம், அவங்க நினச்சதெல்லாம் இனிமேல் CBI விசாரணை மூலமாக வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே அடி எங்கே திறமை விழுந்திருக்கு? தாவேக்கா சார்ந்து தான். தாவேக்காவோட பொதுச் செயலாளர் இருக்கார்ல புஷியானந்த் அவர்கள், அவர் மேலே வழக்கு பதிவு. நிர்மல்குமார் இருக்கார்ல இணை பொதுச் செயலாளர், இவர் மேலே வழக்கு பதிவு. இவங்களை தாண்டி கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர்கள் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கரூர் மாநகர பொறுப்பாளர் அவர் மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இருக்க ஒற்றுமை தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகிகள். என்ன ப்ரோ அவர் பேரை காணும், அதை ஒரிஜினல் பேர் அப்படின்னு பல பேருக்கும் கேள்விகள் வரலாம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இல்லை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஒரு தகவல் இப்போ கசிஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம முந்தைய வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மேலோட்டமாக பண்ணியிருந்தோம். இது போல் விஜய் அவர்கள் கரூருக்கு போகிற மாதிரி தெரியல. ஆனால் கரூரில் இருக்கவங்க சென்னைக்கு அருகில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது இப்போ கொஞ்சம் அந்த ஸ்டோரி எலாபரேட் ஆகிருக்குங்க. என்னென்னா கரூரில் மண்டபம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க தாவேக்கா சைட்லேருந்து. எப்படி கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாம்பீட் நடந்திருக்கு. தனியார் மண்டபங்கள் தான் ஃபுல்லாக அங்கே இருக்குது. அவங்க எந்த அடிப்படையில் தாவேக்கா மண்டபத்தை எடுத்துக்கிட்டோம், அவங்க கூட்டத்தை கூட்டிட்டோம் அப்படின்னு நம்பி கொடுப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்குமா இல்லையா? அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துட்டாங்க, மண்டபத்துக்கு எவ்வளோ பேர் சேருவாங்கன்ற பயம் கண்டிப்பாக இருக்கும்ல. அதனாலே என்னவோ மண்டபம் சரியாக அவங்களுக்கு கிடைக்கல போல இருக்குது. எங்கள் கரூரில் மாமல்லபுரத்தில் இந்த ஈவெண்ட்டை நடத்தினா என்ன அப்படின்ற டாக் பெருசாக போயிட்டு வந்திருக்கு தாவேக்காக்குள்ளே. விஜயவர்கள் எடுக்கிற முடிவு தான். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்களே, அவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸோ மாமல்லபுரத்தில் நாம் இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிடும். ஏன்னா அங்கே விஜயவர்களை ஈஸியாக சோர்ஸ் பண்ணிட முடியும். மண்டபங்கள் தனியார் நிகழ்ச்சி சார்ந்த ஒரு இடத்த. ஆக்சுவலாக அதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இல்லைங்க இப்போ கரூருக்கு போயிட்டு நேரில் நம்ம மீட் பண்ணுறது சரியாக இருக்காது. ஏன்னா CBI விசாரணை போயிட்டுருக்கு, அதை பாதிக்கிற மாதிரி அமைஞ்சிரும். அதனால தான் அவங்கள இங்கே வர சொல்லியிருக்கோம். பெருசாக கூட்டம் கூட்டாமல் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே நம்ம இந்த சந்திப்பை நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு தான் விஜய் முடிவு பண்ணியிருக்கிறதா இப்போ அந்த தகவல் மட்டும் கசிஞ்சிருக்கு. வழக்கம் போல் தாவேக்கா இது என்ன உறுதிப்படுத்தவே இல்லை. வர திங்கட்கிழமை, அதாவது 27ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்கலாம்னு சொல்லப்படுதுங்க. எங்கள் மாமல்லபுரத்தில் அது ஆக்சுவலாக ஒரு தனியார் விடுதி சார்ந்து பேரை சொல்கிறாங்க. அது இன்னும் 100% உறுதிப்படுத்தப்படலை. அதனால் அந்த பேரை நான் இப்போ சொல்லலை. இந்த கோஇன்சிடென்ஸை பார்த்தீங்களா? கரூர் துயரம் அரங்கேறினது செப்டம்பர் 27. இப்போ திங்கட்கிழமை அப்படின்னு பார்க்குறோம்ல நிகழ்ச்சி நடக்க போகிறது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் அதுவும் 27 தான். ஏற்கனவே எதுக்குங்க இது வரைக்கும் பேசாமல் இருக்கீங்க, கரூர் துயரத்தை பற்றி தாவேக்கா சைடுன்னு எந்த நிலைப்பாடும் சொல்லாமல் இருக்கீங்கன்னு ஆதவர்ஜுனோட கேட்குறப்ப, இல்லைங்க நாங்கள் துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்கோம், 14 நாட்கள் வரைக்கும் நான் பேசலான்ற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாப்புல. அது அப்போவே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு சப்பக்கட்டு தான் அப்படின்ட்டு. அந்த டேட் 16ன்ற மாதிரி மேட்ச் ஆச்சுல, அதே மாதிரி தான் இப்போ இதுவும் 27 மேட்ச் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நாள் முன்னாடியே, அதாவது 27ஆம் தேதி இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வாக்குலையே, அதாவது நாளைக்கு வாக்குலையே பேருந்து வச்சு கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருப்பாங்களே அவங்கள நம்ம மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறதாவும் தகவல் கூடவே வெளியாயிருக்கு. ஓகே, தங்கறதுக்கு ஏற்பாடுகள் கண்டிப்பாக பண்ணணும்ல தாவேக்கா சைட்லேருந்து. பிகாஸ் எவ்வளோ பேர் வர போகிறாங்களோ அவங்க அனுப்புகிற பேருந்துகள்லேருந்து கிட்டத்தட்ட 50 அறைகள் வரைக்கும் முன்பதிவு பண்ணியிருக்காங்களாம். செலவு முழுக்க தாவேக்கா கட்சி சார்ந்து மட்டும்தான். வர்றவங்க காசை போடுற மாதிரி எதுவும் இல்லை, இவங்களே ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிறாங்க.
300 பேர் சாப்பிட்ற மாதிரி உணவு தயாரிக்கிறதுக்கும் தாவேக்கா ஆயத்தமாக இருக்கிறதாவும் தகவல் கசிஞ்சிருக்கு. ப்ரோ, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா மண்டே ஈவெண்ட் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இது வரைக்கும் தாவேக்கா சைடில் எதுவுமே கன்ஃபர்மேஷனாக சொல்லலையேன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கோட ஃபார்முலா தாங்க. சடனாக ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுவாங்க, அதை சடனாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஈவெண்ட்டில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்க கிட்ட விஜய் அவர்கள் தனித்தனியாக பேச போகிறாருன்னு தகவல் வெளியாயிருக்கு. அப்படி நடந்தால் நல்ல விஷயம் தான் மக்களே. ஏன்னா சும்மா பேருக்குன்னு ஈவெண்ட்டுமே நடத்தி அங்கே வந்திருக்க எல்லாரும் முன்னாடி ஆறுதல் சொல்கிறேன்ட்டு பேசி அனுப்பி விடுறத விட தனித்தனியாக பேசினார் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் அடுத்து யாருக்குன்னா வேலை வாய்ப்பு வேணுமா, படிப்பு செலவு சார்ந்ததுனா இருக்கா, அன்றாட குடும்பம் நடத்தி எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதுக்கு என்ன செலவுக்கு காசு வேணுமா, இப்படி பல விஷயங்கள் சார்ந்து அவர் பேச முடியும். தனித்தனியாக பேசும்போது இது எல்லாத்தையும் அவங்கள எலாபரேட்டும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கே பெரிய ஆறுதலாக அமையும். நீங்கள் கூட மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அனர்த்தத்தில் சில பேர் உயிரிழந்தாங்களே, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னது என்ன தெரியுமா, விஜய் ரொம்ப கிட்ட போய் பார்த்தா என் பையன், கடைசியில் பார்த்தா உயிர் போயிடுச்சு. ஆனால் அந்தளவு க்ளோஸாக போய் பார்க்க முடியும்னு தெரிஞ்சிருந்தா நாங்களே போயிருப்புன்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்களே அந்தளவுக்கு கிரேஸ் விஜய் மேலே உங்களுக்கு இருக்குது. அப்பேற்பட்டவங்கள விஜய் அவர்கள் தனித்தனியாக அழைச்சி பேசுகிறாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். அவங்களுக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறதா கூட அமையும். உயிர்கள் இழந்திருக்காங்க குடும்பத்தில், எதை கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது. ஆனால் ஓரளவுக்கு ஆறுதல் அடைகிற மாதிரி இந்த செயல் அமைஞ்சிருவாங்க. ஒரு எதிர்பார்ப்பு பர்சனலாக நமக்கு எழுது என்னென்னா, தாவேக்கா சைடில் இந்த கரூர் துயரம் நடந்த பிற்பாடு இது வரத்துக்கு சில நாட்கள் ஆயிடுச்சு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு. இது போல் விஜய் அவர்கள் அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தத்தெடுக்க முடிவு பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாச்சுல. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அவர்கள் ஊடகங்கள் மத்தியில் அதை கன்ஃபார்மாக பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியானால் சிறப்பாக இருக்கும். இன்கேஸ் இந்த ஒரு ஈவெண்ட் நடந்து இந்த தத்தெடுப்பு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்துருச்சுன்னா அன்னைக்கு நாளில் பிக் பிரேக்கிங் நியூஸாக இது மட்டும்தான் சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்கோம். அரசியலில் ஒரு கரை விழும், அதுக்கப்புறம் அந்த ஒரு கரையை போக்க 10 விஷயங்கள் நீங்கள் பாசிட்டிவாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 10ல் முதல் விஷயமா அந்த செய்தி அமையலாம். டிடிவி தினகரன் அவர்கள் இவரோட பேச்சு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்களா, முழுக்க தாவேக்கா கூட்டணியில் இவங்க கட்சி இணைகிற மாதிரியே தான் நிறைய விஷயங்கள் தென்படுது. இது தாவேக்கா கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதையும் தாண்டி இபிஎஸ் அவர்கள் பிடிச்சிடவே கூடாது ஆட்சியை, அதில் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் விஜய் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இது தான். சூப்பர் ஸ்டாராக இருக்க விஜய் வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. தமிழக மக்களுக்கு அவங்களோட மாற்றத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாரு. விஜய்க்கு இபிஎஸ்ஸை பற்றி தெரியாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அதிமுக கூப்பிடுதுன்னா உடனே விஜய் கிளம்பி போயிடுவாரா, இபிஎஸ்ஸை பற்றி தெரியும்ல, எங்களுக்கு துரோகம் பண்ண வருங்க அப்படின்னு வழக்கம் போல் இபிஎஸ் அவர்களை பற்றி பேசினா துரோகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு டிடிவி அவர்கள். அதை இந்த ப்ரெஸ் மீட்டில் பயன்படுத்தியிருந்தார். விஜய் தலைமையில் கூட்டணியே அமைஞ்சாலும், அதிமுக ஓகேவா உள்ளே வந்து விஜய் தலைமையில் கூட்டணி ஒன்று அமைஞ்சாலும் இபிஎஸ்ஸை மட்டும் சேர்க்கறதுக்கு அவர் யோசிப்பாருங்க விஜய் அவர்கள் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரோ இல்லையோ, அண்ணன் தெளிவாக அந்த விஷயத்தை இங்கே சொல்லிட்டாரு. தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கு இடையில மட்டும்தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. விஜய் மாநாட்டில் சொன்னார்ல, எலெக்ஷனில் போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் சொல்லிட்டு இவர் கிட்டத்தட்ட அதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறார். அதிமுகவை கணக்கில் எடுக்க மாட்டேன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் மக்களே, இப்போ திமுக மேலே இருக்க அதிருப்தி காரணமாக சில பேர் ஓட்டுகளை போடுறாங்க அப்படின்னா எந்த பக்கம் அந்த ஓட்டுகள் கன்வெர்ட் ஆகும், ஆப்வியஸாக அதிமுக பக்கம் தான். அப்பேற்பட்ட பலம் பொருந்தி அதிமுக சார்ந்து இவர் லிஸ்ட்லேயே எடுக்கல அப்படின்னா இதில் தெரிஞ்சிருக்கும் இபிஎஸ் அவர்கள் மேலே இருக்க கோபம் இவருக்கு இன்னும் குறைஞ்சபாடு இல்லைன்ட்டு. ஏன்னா அந்த சைடில் வாய் விட்டுலாம் சொல்லிட்டாங்க, எங்க ஒன்றிணைந்த அதிமுக தாங்க பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாரும் சேர்ந்து களப்பணி ஆற்றுவாங்க, கண்டிப்பாக தேர்தலில் ஜெயிப்போன்னு. ஆனால் இபிஎஸ் அண்ணன் அதில் பெருசாக நாட்டம் காட்டுற மாதிரி தெரியல. இல்லைங்க, திருப்பி கட்சிக்குள்ளே சேர்ந்தா நீங்கள் திரும்ப பிரிக்கிற வழியை ஆரம்பிப்பின்னு அவர் அந்த மைண்ட் செட்டில் இருக்காரு. ஸோ அந்த பிரச்சனை முதல்ல ஓயணும், அதுக்கப்புறம் தான் கூட்டணி சார்ந்து இவங்களால பேச முடியும் போல இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கரூர் துயரத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் இந்த வீடியோ வெளியிட்டார்ல, அதான் முதல்ல ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. தான் மனசு எந்த அளவு காயப்பட்டிருக்கின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்துட்டு ஒரு இடத்துல அப்படி தலையை லைட்டாக அப்படி அசைச்சு கிட்டத்தட்ட சினிமா பஞ்ச் மாதிரி தான் வரும். சிஎம் சார்ன்ற மாதிரி ஆரம்பித்து பேசுவார் பாருங்க, அந்த இடத்த பார்க்குறப்ப கொஞ்சம் சினிமா டச் உங்களுக்கு வரும். அதில் ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லியிருப்பார், இங்கெல்லாம் நாங்கள் கூட்டம் போட்டோம், ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி ரைஸ் பண்ணதும் பார்க்குறவங்களாம் பல பேரும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. அதோ தாவேக்கா தொண்டர்கள்லாம் எங்களுக்கு தெரியும் தலைவா, அவர் தான் தலைவா காரணம் அது இதுன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு தெளிவாளதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாப்புல. ஆனாலும் இது வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்து இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருப்பாங்களே, அவங்க சோஷியல் மீடியா முழுக்க பகிர்ற கருத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் என்ன திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ விஜய் சார் இல்லை விஜய் அண்ணா தலைவா இப்படி 3 டேர்மில் கேட்குறாங்க சோஷியல் மீடியாவில். நீங்கள் எலெக்ஷனில் கண்டிப்பாக போட்டி போடுவீங்களா, பிரசாந்த் கிஷோர் மாரி நீங்கள் பேக் அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறோம், போட்டி போடுவீங்களா, கரூரில் போட்டி போடுங்க, செந்தில் பாலாஜி எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே நீங்கள் நில்லுங்க,
அங்கே நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க, அதுதான் பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும், நீங்கள் கொடுக்குற பதிலடியாக இருக்கும்னு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எல்லாராலையும் கேட்க மட்டும் தான் முடியும். ஆனால் ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டியது இவர் தான். ஆனால் ஒரு விஷயம் உண்மை மக்களே, தாவேக்கா சைடில் மற்ற வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் அடினாலும் ஜெயிக்கிறது கன்ஃபார்மா. ஏற்கனவே உதயநிதி அவர்களை எதிர்த்து நில்லுங்கன்னு ஒரு பக்கம், மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நில்லுங்கன்னு இன்னொரு பக்கம், இப்போ மூணாவதா செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து நில்லுங்கன்னு இன்னொரு குரல் வேற. ஒரு ஆள் எத்தனை பேர் எதிர்த்து நிற்க போறாரு தெரிலங்க, பார்ப்போம். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அவர் எந்த தொகுதியில் நிற்க போறாருன்ற விஷயமே. குடும்பத்தினர்லாம் இருப்பாங்களே, அதாவது டிவிகேவை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர்னு வைங்க, ஒரு யங்ஸ்டர் இருக்காருன்னு வைங்க. அவரு எலெக்ஷன் டைமில் கேன்வாஸ் பண்ணுறது ஆரம்பிப்பாப்புல. டிவிகே சொல்லுதோ இல்லையோ அவர் ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆமா டிவிகே ஓட்டு போடலாமா, அப்பா டிவிகே ஓட்டு போட்டலாம்பா, ஒரு மாற்றம் வேணும்லப்பா, அது இதுன்னு பயங்கரமாக கிட்டத்தட்ட கேன்வாஸ்னு சொல்ல முடியாது, பிரெயின் வாஷ் தான் சொல்லணும், அந்தளவு பேசுவாங்க. எங்கே பார்த்தாலும் ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க ஆட்டோக்களே விஜய் அவர்கள் முகம் இருக்குங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் டிவிகேவோட கட்சி பெயர் இருக்குல்ல, அதையே ஃபுல்லாக பெருசாக எழுதி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் டைமில் இஷ்யூஸ்லாம் வந்து என்ன பண்ணுறது, ஆட்டோ மேலே யாருனா என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருந்தாலும் அவங்க தைரியமாக இந்த அளவுக்கு ஆட்டோ ஓட்டுறது, மற்றவங்களோட அலுவல் பணிகள் சார்ந்து வாகனத்தை இயக்குறாங்கன்னா அதில் ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறது, இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. தாவேக்கா கொடியை திரும்பவும் பல கார்களோட முகப்புகளில் பார்க்க முடியுதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாற்றங்கள் ஒன்று ஒன்றா அரங்கேறிக்கிட்டு வருது. எலெக்ஷனில் நீங்கள் எந்த பக்கம் ஓட்டு போடின்னு எனக்கு தெரியாத மக்களே, ஆனால் இது போல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனசு மாறுமா என்ன? ஒரு ஓட்டு ஒரு ஃபேமிலியில் 4-5 ஓட்டுகளா, ஏன் 10-15 ஓட்டுகளோட கூட்டு குடும்பமாக இருந்தால் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ லைட்டாக இது ஆரம்பிச்சிரு கேன்வாஸ் ப்ராசஸ் ஒரு ஃபேமிலிலையும், அது எந்தளவு போகும்? தாவேக்கா கொடி இருக்குல்ல, அது இன்னும் முழுமையாக மண்ணை கவலைங்க. மலைவாழ் மக்கள் வசிச்சுட்டு இருக்க பகுதிகளில் கூட நல்லா கம்பீரமாக பறந்துக்கிட்டு தான் இருக்கு. கரூர் துயரத்தை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய கட்சியாக கருதப்பட்டது தாவேக்கா தான். ஆனால் அவங்க அதில் கோட்டை விட தெளிவாக தெரிஞ்சது. ஏன்னா அந்த துயரத்தை பற்றி அவங்க பெருசாக எதுவுமே வெளிக்குறந்து சொல்லலை பகிரங்கமாக. கேஸு கோர்ட்டு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதிமுக சூப்பராக ஸ்கோர் பண்ணாங்க இந்த கரூர் துயரம் நடந்த பிற்பாடு. ப்ரோ இதில் கூட அரசியல் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துலேயே பார்ப்பாங்க. இது இவ்வளோ பெரிய அனர்த்தம். 2-3 நாளைக்கு ஆறுதல் சொல்லிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் அரசியல் தான் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு வேறு வேலை என்னங்க இருக்க போகுது? ஆக்சுவலாக எந்த அளவுக்கு அங்கே இன்டென்சிஃபைடாக போயிருக்காங்க தெரியுமா? ஆனால் ஆர்பி உதயகுமார் இருக்கார்ல, அவர் ரத்த கையெழுத்து இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. குரு பூஜை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை ஒட்டி நடக்கிறதா இது. அதாவது ரத்தத்திலேயே இந்த கைரேகை பதிக்கிற நிகழ்வு இருக்குல்ல, இந்த நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்கெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆர்பி உதயகுமார் அண்ணா இருக்கார்ல, அவர் சொல்றதை கேட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது போல் இனிமேல் தினசா அரசியல் கட்சிகள் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. நடக்கும் மக்களே, எலெக்ஷன் நெருங்க இன்னும் பயங்கரமாக நடக்கும். நம்ம ஜெயக்குமார் அண்ணெல்லாம் எலெக்ஷன் டைமில் நிற்கிறப்ப சில வேலைகள் பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சர்க்காசமாக இருக்கும். பட் ஆனால் மக்கள்கிட்ட ஈஸியாக சென்றிடாமல் இருக்கும் அந்த கேம்பெயின்லாம். சிக்கன் பக்கோடா போடுறது, அப்புறம் அந்த தெருவில் போய்ட்டு கோலம் போடுறது, பாக்ஸிங்கு, அண்ணனோட பாக்ஸிங் திறமையை காட்டுறதுன்னு பயங்கரமாக இருக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக நகைப்புக்குரியதான்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட ஈஸியாக சென்றடணும் நியூஸாக நீங்கள் மாறணும் அப்படின்னா, உங்களை பற்றி நியூஸை கேரி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா இது போல விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். இந்த முறையும் இல்லம் தோறும் வெள்ளம் உறுதியா? ஏன்னா இப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சிச்சு மழை புழக்கிறது, போக போகன்னு எந்த அளவுக்கு அடிக்கும்னு தெரியல. ஸோ எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் இதான் மக்களே. மழை காலத்தில் தமிழக மக்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுவோம். எந்த கட்சி காலத்தில் இறங்கி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்கன்றதான் இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய விஷயமா இருக்கு. பார்ப்போம். திமுக சார்ந்து பெருசாக எதுவுமே கரைப்படியக்கூடாது அப்படின்னா இந்த மழை நீர் தேங்குற விஷயம் இருக்குல்ல, அது பெருசாக நடக்காமல் இருக்கணும். அப்படி மழை நீர் தேங்குதுன்னா அப்போசிஷனில் இருக்க ஒரு பார்ட்டியும் அதிமுக அவ்வளோ எதுக்கு தாவேக்கா விர்ச்சுவல் வைரஸ்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதையெல்லாம் ஃபோட்டோ விடன்னு எடுத்து போட்டு அவங்க பேக்கேஜஸை ஓட விட ஆரம்பிப்பாங்க. மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய கண்டம்னு ஆளுங்கட்சிக்கு இந்த மழை வெள்ளம் தான். இதை மட்டும் அவங்க கடந்துட்டாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எலெக்ஷனில் பெரிய தாக்கமே ஏற்படலாம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவங்களுக்கு எதிராக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மக்களே? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே,
மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.